இது அயன் பாக்ஸ் தானே? நான் புக்ல பாத்திருக்கேன். எங்க ஜெயில் வீட்லயும் இந்த மாதிரி மெஷின் இருக்கும். அதுல அம்மு ஜெயில் யூனிஃபார்ம் எல்லாம் தைப்பாங்க. கலர் பென்சில் வச்சு அதுல எல்லாம் படம் வரைஞ்சிருவேன். எனக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் பாரதியார் படம் சூப்பரா வரைவேன். உங்களுக்கு கூட வரைவேன். சுடர், நீ எப்ப இருந்து ஜெயில இருக்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெயில தான்னு அம்மா சொல்லிருக்காங்க. அப்படின்னா அபி 10 வருஷமா ஜெயில தான் இருக்காளா? அவ ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் தான் என்ன? சண்முகா, பாப்பா யார் சண்முகா? நான் பாப்பா இல்ல சுடர். பாப்பா சூட்டியான பிள்ளையா இருக்கும் போல இருக்க. யாரு? சொந்தக்கார பிள்ளையா? சரிப்பா, நான் கிளம்புறேன். மாமா, நீங்க என்னோட தாய் மாமா இல்லையா? ஏன் இப்படி கேக்குற? அவர் நான் யாருன்னு கேட்டப்ப நீங்க என்னோட தங்கச்சி பொண்ணுதான் சுடர்னு ஏன் சொல்லல? அம்மாவை பார்க்க நீங்க ஒரு தடவை கூட ஜெயிலுக்கு வரவே இல்ல. ஒரு தடவை கூட அவங்கள வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நீங்க நிஜமாவே அம்மாவோட அண்ணன் தானா? எப்படி என்னோட சமையல்? அம்மா அண்ணியோட கைப்பக்குவம் எனக்கு வந்துருச்சா? இப்ப சாப்பிடலாமா? அண்ணா, அப்ப நான் சமைச்சது நல்லா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படிமா? தங்கச்சி செஞ்ச தப்ப சரியில்லைன்னு குறை சொல்றது ஒரு அண்ணனுக்கு அழகா, இல்ல தங்கச்சி செஞ்ச தப்ப சரி பண்ணி அவளை சந்தோஷப்படுத்துறது ஒரு அண்ணனோட அழகா? நீ ஏன் சொல்லு. போதும், நான் போ, என்ன படிக்க விடு. வாங்கிக்கோமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிரு. அப்பா, இன்னைக்கு நான் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்ல படிமா. அபி, பார்வதி பினான்ஸ்ல வட்டி பணம் கட்டணும். நான் அந்த வழியா தான் காலேஜுக்கு போறேன். நானே கொடுத்துக்கிறேன், சரிங்களா? சண்முகம், அப்பா, உனக்கு கொடுத்த வீட்டை அம்மாவோட ஆபரேஷனுக்காக அடமானம் வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட அவளை காப்பாத்த முடியாம போயிருச்சு. என்ன பண்றது? அவ தலைவிதி அவ்வளவுதான். கண்டிப்பா உன் வீட்டை நான் எப்படியாவது மீட்டு கொடுத்துருவேன்பா. அவங்க எங்க அம்மாப்பா. நீங்க வீட்டை வித்து செலவு பண்ணிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்கவே மாட்டேன். இப்ப அபி கல்யாண செலவுக்கு நாம பணத்தை சேர்க்க ஒரு வழியை பார்ப்போம். வீட்டை பொறுமையா மீட்டுக்கலாம். அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அபி, உன் அம்மாவோட அண்ணன் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் உன் அம்மாவோட கடைசி ஆசை. மாப்பிள்ள ஃபாரின் போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. நானும் நிச்சயத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டேன். அபிமா, அப்பா சொல்றத கேளு. நல்ல வாழ்க்கை தேடி வரும்போது அதை புடிச்சுக்கணுமா, தள்ளி போடக்கூடாது. என்னாச்சு? ஏன் உன் முகம் வாடி இருக்கு? சண்முகம், அத்தை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதோ வர சீக்கிரம் ரெடி ஆயி வா. சரளா, அபிய கூட்டிட்டோமா? சரிங்கம்மா. பொண்ணு ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயி. அபி எங்க போனா இவ? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நான் விரும்பினவரை மறந்துட்டு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க இந்த வாழ்க்கையை என்னால ஏத்துக்க முடியாது. நான் போறேன். அண்ணா, அப்பா, அண்ணி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அபி, என்ன? என்னடா, என்னாச்சு? என்ன எழுதிருக்கு? எல்லாரும் எந்திரிங்க. என்னாச்சுமா? என்னாச்சு? இதுக்கு தான் இந்த சம்பந்தம் வேண்டாம். அபி எவனோடய ஓடி போயிட்டாலாம். இதுக்கு தான் சொந்தக்காரங்க அது இதுன்னு காரணம் சொல்லி சம்பந்தம் பேச வர சொன்னீங்களா? இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? எதுக்கு பா என்ன இப்படி கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்துறீங்க? இனிமே ஓடுகாலி குடும்பம்ங்கற பேரோட தானே ஊருக்குள்ள நடமாடணும். எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படணும் தான் கரெக்ட்டா இன்னைக்கு ஓடி போயிருக்கா. அப்பா, ஏனல்ல? அண்ணா, அப்பா, போதும் நிறுத்து. இப்பதான் தெரியுதா இவரோட அப்பான்னு? இதானா? இதுக்காக தானே இவன் தான் முக்கியம்னு எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு எங்க உறவை மொத்தமா சாகடிச்சிட்டு போனியா? நம்ம அப்பாவை இப்படி சாவடிக்க நீ போயிருக்க. இப்போ உனக்கு திருப்தியா? என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி இன்னையோட செத்துட்டா. இல்ல, நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்கன்னு அவ சொன்ன. நீ பேசாதடா. இவளோட சேர்ந்து நீயும் போற வெளியே. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீனா இந்த ஜென்மத்துல என் முகத்திலேயே முழிக்காத.